சத்தியத்தோடு வாழ்கிறானோ அறநெறியோடு வாழ்கிறானோ கடமையே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்கிறானோ அப்படி சொல்கிறானோ அப்படி ஒரு மாநிலம் வாழ்ந்தான் அவனே தேவாதி தேவர்களாக மாறுவார்கள் என்று சொல்வார். சிவனுக்கு அடியார்கள் அது ஓடவே அந்த தெய்வ லோகத்தில் இருக்கிறார்கள். யாரு யாரு 33 கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். தேவ மக்களே 48,000 ரிஷிமார்கள் எல்லாம் அந்த கைலாசத்தில் இருக்கு. அந்த சக்தி ஆதி பராசக்தியானவர்களிடத்திலே ஒரு மாணிக்க மாலை மரகத மாலையை ரிஷியானவன் வாங்கி வந்து இந்த மாலையை தேவாதி தேவரிடத்திலே கையில கொடுக்கிறான். ஆமா இவ் மாலை என்று மதியாமல் யானையுடைய சரி யானையுடைய துதி கையிலே மாலையை கொண்டு கொடுக்கிறான். யானைக்கு 5 ஜீவன் தானே 5 ஜீவன் ஐயா. அதோட புத்தியை காட்டதானே செய்யும் ஐயா. என்னதான் பேணி வளர்த்தாலும் இப்ப திருச்செந்தூர் நடந்த சம்பவத்தை பாத்தீங்களா? அவ்வளவு நாள் கட்டி காட்ட அவனே அடிச்சு போட்டுட்டு பக்கத்திலே இருந்து பேணி வளர்த்தாலும் சரிதான். அது 5 ஜீவன் தானே. ஒரு அறிவு நம்மளோட கம்மி தானே. அதுக்கு கோபம் வந்துன்னா தாங்க முடியாது. மனுஷனுக்கு தெரியுமா உனக்கு? இப்ப மனுஷனுக்கு கோபம் வந்தாச்சுன்னாக்கா இவன் நம்மள காத்தவன் அல்லவா? ஆமா. நம்மளுக்கு பணிவிடைகள் செய்தவர்கள் அல்லவா என்று மனிதனானவன் சிந்திப்பான். அதான் பகுத்தறிவு கொண்டவன் மனிதன். ஆனா மிருகமானது மிருகத்துக்கு மிருகப்பத்தி என்று சொல்லுவாங்க. அவ்வளவு அறிவு கம்மியா இருக்குல்ல. ஆமா. அது போலவே அந்த யானையுடைய கையில இந்த மாணிக்க மாலையை கொடுத்தது மாத்திரத்திலே இந்த மாணிக்க மாலையை வந்து நம்மளிடத்துல பரிகாரம் செய்கிறார்கள் என்று மாலையை காலில் போட்டு சமைக்கிறது. அவமதித்தா யானை காலில் மாலை மாட்டுச்சுன்னா மாலையாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி சட்டையா ஆயிடுவாங்கல்ல. ஆமா. அந்த மாலையானது அத்து தெரிந்து ஓடுகிறது. துர்வாசனாமணி அவர் பார்க்கிறார். அடே தேவாதி தேவர்களை நீங்க தெய்வ சக்தியானது இழந்து போவாய் என்று சாபத்தை கொடுக்கிறார். அது போலவே இந்த தேவாதி தேவரெல்லாம் தெய்வ சக்தியானது இழந்து என்ன பண்ணுறான்? யாரை நாடி வரலாம் தெரியுமா? யாரை? கைலாசவாசனாக இருக்கிறாரே அந்த பகவானை தான் நாடியல்லோ நாடியல்லோ சிவனாரு வாராரே சிவனாரு வாராரே மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வருகிறார். தேவாதி தேவர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கோஷம் எழுப்புகிறார்கள். சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறார். அதுதான் உரைத்திருக்கிறார்கள். இந்த கார்த்திகை மார்கழி மாதம் தெய்வத்துக்கு உகந்த மாதம். அப்படி இப்ப மார்கழி மாதத்திலே கார்த்திகை மாதத்திலே என்ன ஆலயத்தில் தினந்தோறும் விளக்கு ஏற்றி வணங்குவார்கள். கார்த்திகை மாதத்திலே ஒரு மனிதனுக்கு அப்பா என்ன ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு வருடம் சரி தேவாதி தேவர்களுக்கு ஒரு நாள் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நாளையிலே இந்த கார்த்திகை மாதத்திலே அவர்கள் கண்முழித்து
அப்படி கண் முழிக்கக்கூடிய காலம் என்று சொல்வார்கள். அந்த வேளையிலே நம்ம விளக்கு ஏற்றி அவர்களை வணங்கினால் கட்டாயமாக அறிவு கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். உரைப்பார்கள். ஆமா, அது போலவே இந்த தேவாதி தேவர்களான இறைவனிடத்திலே வந்து தெய்வ சக்தி மீண்டும் பெறுவதற்காக ஆண்டவனை நாடி வந்துள்ளார்கள். முறையிடுகிறார்கள். ஐயா ஆண்டவன் வருகிறா. இறைவா, நாங்களெல்லாம் தேவ சக்தியானதை வந்திருக்கிறோம். அப்படி உனக்கு திருப்பால் கடல்கள் என்று நாங்கள் பால் அமுத குடமானு சுமக்க முடியுமா? பன்னீர் குடமானு சுமக்க முடியுமா? ஐயா எப்படி முடியும்? நாங்களோ தேவ சக்தியானதை இழந்து போயிருக்கிறோம். இருக்கிறோம் அல்லவா? இழந்த சக்தி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லு வேலையிலே வேளையில் அப்பொழுதுதான் உரைக்கிறான். அடே, இழந்த சக்தியை பெற வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும்? அந்த திருப்பார்கள் சரிதான். இந்த அசுரனானவன் பார்க்கிறான். பார்க்கிறான். ஆகா, பாடுபட்டது இருவர்கள் பலனை ஆளுவது தேவாதி தேவர்களா? ஆளுக்கு முந்திக்கிட்டு நிக்கான தேவன் இவனை சும்மா விடலாமா என்று இருவர்களுக்கும் தக்கமானது வருகிறது. அப்பொழுதுதான் என் பெருமான் மாயோடைய தேவாதி தேவர்கள் நினைக்கிறார்கள். அந்த மதுசூதனாக இருக்கக்கூடிய பெருமாளை நினைக்கிறார். என் பெருமானை இந்த விதமாக நினைக்கிறான் தெரியுமா? எப்படி? நாராயணாயணோ நமோ நாராயணாயணோ நமோ நமக்கு ஏமோ 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 நாராயணாயணோ ஆனிலையில் மணி கொண்ட அச்சுதனே என்பருமாறு ஆனிலையில் மணி
என்னும் நாமோ வினா சொன்னாலும் நாராயணா என்னும் நாமோ என்ன சுலபத்தில் வருகிறானா தேவர்களை காக்க வேண்டும் என்று ஆண்டவன் மாயவனை நினைக்கும் பொழுது பெருமானாரும் சுகம் எடுத்து வருகிறார். சரிதான் இவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஒரு மோகினியால் பெண்ணை போல பெண்ணை அவருடைய அழகை யாராலும் சொல்ல முடியுமா? வர்ணிக்க முடியுமா? 1000 நாவல் படைத்த ஆதிசேஷனான்னு சொல்ல முடியாத அழகு இந்த உலகத்திலே சிறசு அதிகம் உள்ள ஆள் யாருன்னு கேட்க யாரப்பா? ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு 1000 நாவுகள் உண்டு. உண்டு. அவனுக்கே என் பெருமானுடைய அழகை சரிதான் வர்ணிக்க முடியாது என்று சொல்றார். அப்பேற்பட்ட அழகனை இருந்து பெண்ணாளாக வடிவம் கொண்டு நிற்கிறான். என் பெருமான் மாய மோகினி பெண்ணை போல் நிற்கிறான். மாயவன் நிற்கிறானே. பெண் என்றால் அழகு என்று அர்த்தம். இவள் பேரழகாக இருக்கிறா. மோகினி என்று சொன்னால் பேரழகு என்று அர்த்தம். சரிதான். அப்படியாப்பட்ட அழகு நிறைந்த பெண்ணை பார்த்து அசுரன் சும்மா விடுவான். வாயை உணர்ந்து பார்க்கிறான். இந்த அசுரன் எல்லாம் மோகினியால் பெண்ணை மேல் சரிதான் மோகம் கொண்டு இருக்கிறான். அப்படி மோகம் கொண்டு எனக்கு மேலே என் பெருமான் கேட்கிறான். என்ன அடே தேவாதி தேவர்களே, அசுரர்களே, வாருங்கள் வாருங்கள். நான் வருவதற்கு முன்பதாக சண்டை நடந்து கொண்டிருந்தது. எதற்காக சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்கிறேன். அதோ இருக்கல்ல அந்த அமிர்த பாயாசத்துக்காக சண்டை போடுகிறோம். என்ன அமிர்தம்? தெய்வ அமிர்தம் ஐயா. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் அழியாத வரம் பெறலாம், சரி, சாகாத வரம் பெறலாம் என்று சொல்ல. அப்பா அசுரர்களை, என்ன தேவாதி தேவர்களை, என்னையா நீங்க ஆளுக்கு ஒரு புறமாக அமர வேண்டும். வேண்டும் அல்லவா? கண்களை மூடி கரங்களை ஏந்தி இருக்க வேண்டும். அப்படி கண்களை மூடி கரங்களை ஏந்தி இருந்தால் உங்களுக்கு அமிர்தத்தை நான் பங்கிட்டு தருகிறேன். இந்த அமிர்தத்தை நான் சரியாக பங்கிட்டு தருவேன் என்று சொல்லி சரிதான் என் பெருமான் மாயோடானவன் தேவர்கள் வரிசையில் அப்படி அமிர்தத்தை கொண்டிருக்கிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு அசுரனானவன். நம்ம வரிசைக்கு வருமோ வராதோ? பந்திக்கு முந்த வேண்டும், படைக்கு முந்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். இருக்கிறார்கள். அதன்படி கூட்டத்தோடு கூட்டமாக இந்த அமிர்தத்தை வாங்கி நாவிலே போட போகிறான். நேரத்தில் அவர்தான் பக்கத்தில் இருந்தானே சூரியன் சந்திரன். சரி, குற்றாலத்துல இருந்து வந்திருக்கியா? குற்றாலத்துல இருந்து. இந்த சூரிய சந்திரனானவன் காமித்து கொடுக்கிறான்.
சரி பெருமானே ஆமா. ஏ மாயவா ஐயா நீ யாருக்கு அமிர்தத்தை கொடுக்க கூடாது என்று நினைத்தாயோ அவனே அமிர்தத்தை சாப்பிடுறான் பாரு. என் பெருமான் மாயவனான் கரண்டி எடுத்து என்ன பண்ணுகிறான்? அவனுடைய சிரசை அப்படியே துண்டிக்கிறான் துண்டிக்கு வேலையில் இது இருந்த அசுரன் சும்மா விடுவானா எப்படி விடுவான்? எப்பப்ப தாடி வைக்கிறேன் நான் கிடைத்து அறியாமல் இருந்து விட்டோமே. என் பெருமான் சக்கராயுதத்தை எடுத்து இந்த உலகத்தில் தலை கொண்டு நின்றவர் யாரும் உண்டா? அப்பா எந்த ஆயுதத்தை நான் கூட எடுத்துடலாம். சக்கராயுதத்தை எடுக்க முடியுமா? சக்கராயுதத்தை எடுக்க முடியுமா? அந்த சக்கராயுதம் வருவதை பார்த்த உடனே எல்லாரும் ஓட்டத்தை பிடிக்கிறார். எங்க ஓடுறான்? பாதாள உலகத்துல போய் மறைந்திருக்கிறார். அசுர கூட்டம்னா ஓடி விழுகிறது. இவன் ஒருவனா 2 பேரப்பா? 66,000 கோடி அசுர பெருமக்கள் அல்லவா? 56,000 கோடி அசுரர்கள் எல்லாம் ஒழிந்து கொண்டிருக்கிறார். இருக்கிறா ஒரே இடமாக இருந்தான் அல்லவா? ஆமா. அவன் 56 தேசமாக மாறியதப்பா. சரிதான். அந்த 56 தேசத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கப்பட்டவன் 56 தேசத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறான். அந்த ரிஷிமுகவர்மன் ஆ
குறையாக இருக்கிறது. ஒரு முதலை இல்லாத உறவாக இருக்கிறது. இருக்கிறது மன்னனுக்கு. பிள்ளை இல்லாத உறவானது பெரும் உறவாக இருக்கிறது. இந்த இரத்தக்கண்ணி மங்கையான பெண்ணானவள் என்ன குழந்தை இல்லாமலை ஆண்டு வருகிறார்களே. ஒரு முதலை இல்லாமல் வருத்தத்தோடு ஆண்டு வருகிறார். கவலையோடு இருக்கிறார். கவலையோடு ஆண்டு வந்தார்கள் மன்னனுக்கு. ஆனா இந்த பாலாள உலகத்திலே 86 கோடி அசுரர்கள் எல்லாம் துரத்தி கொண்டு வந்தது. சரிதான். அந்த சக்கராயுதமான சுழண்டு கொண்டு வருகிறது நேரத்திலே அந்த சக்கராயுத பெருமானை பார்த்து அடிபணிந்து நிற்கிறார். வணங்கி நிற்கிறார். அந்த சக்கராயுத பெருமானை பார்த்து அடிபணிந்து நிற்கும் வேளையிலே வேலையில் இவ்வளவுதான் உரைக்கிறார். என்ன என்ன அம்மா என்னை அடிபணிந்து நிற்கிறாயே என்று கேட்ட பொழுது அவ்வளவுதான் உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஐயா, ஒரு மதலை வேண்டும் என்று கேட்கிறார். உரைக்கிறார். இவ்வளவுதான் என்ன காண வேண்டும், யாரை காண வேண்டும்? சரி, நல்லவர்களை காண வேண்டும் 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 என்று உரைத்திருக்கிறார்களே. ஆமா, இவ்வளவுதான் பெரியவர் வாழ்த்து நல்வாக்காக முடியும் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த இறைவனுடைய அருளாலே ஆண்டவனுடைய கிருபையாலே உனக்கு கட்டாயமாக உண்டு உண்டு என்று சக்கராயுத பெருமானானவன் வாழ்த்தி வரத்தை கொடுக்கிறார். அப்படி வரத்தை வாங்கினாலே சரி, இந்த இரத்தக்கண்ணி மங்கையான பெண்ணானவள் என்ன பண்ணுகிறான்? அந்த சக்கராயுத பெருமானுடைய அருளாலே என்ன நடக்குது தெரியுமா? என்ன தன்
இருக்குமா? பழுத்த பழம் கொப்புல இருக்குமா என்று சொல்லுவாங்க. ஒரு காத்துக்கு தாங்குமா? அது ஒரு காத்துக்கு தாங்கலாம் ஐயா. எப்போ ஒழுங்குனே தெரியாது. தெரியாதல்லவா? அதே மாதிரி இருக்கிறான். அந்த 10ஆம் மாதம் முதல்வரும் நாளையில என்னப்பா நடக்கிறது? அந்த அடிகூடிய வயது ஒன்று. வெள்ளக்கட்டி மங்கையான பொன்னவளுக்கு 10வது மாதத்திலே அடிகூடிய வயது ஒன்று. குழந்தை பிறந்த வேளையிலே குலவை போடுவார்கள். யாருக்கும் குலவை போட தெரியுமா? குழந்தை பிறந்தாச்சுன்னா குலவை போடணும்ல. அப்படி பெண்ணாக பிறந்தாச்சுன்னா குலவை போட தெரிய வேண்டும். தெரியும்ல. அந்த பிள்ளை போடுவோம். அந்த நாளையிலாம் ஆலயத்தில் பூஜை நடக்க வேளையிலே குலவை சத்தம் போட்டாலே கைலாசத்துல இருந்து தெய்வம் உடனடியாக ஓடி வந்துருவாங்க. அந்த நாளையில போடுவாங்க. சரி, காத்துதான் வரும் வாயிலிருந்து. உனக்கு முதல்ல போட தெரியுமா? நீ ஆச்சுக்கிட்ட போயிட்ட. சரி, அந்த காலமே குழந்தை பெற்றெடுத்த நேரத்தில் அப்படி குலவை சத்தம் போடுகிறார்கள். போடுறா. அப்படி குலவை சத்தம் போடு வேலை தான் பார்க்கிறான். அதான் வெகுநாள் ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே வெகுநாள் ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே நம்மளுக்கு ஒரு குழந்தையானது வந்து பிறந்திருக்கிறது. சரிதான். இந்த குழந்தையானது வந்து பிறக்க வேலையில் கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். செல்வத்தை பொன் பொருள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் ஐயா. தான தர்மமா பண்றான். ஆனா குழந்தைக்கு ஒரு பேர் நாமத்தை சுட்ட வேண்டும். என்ன பேர் நாம சொல்லலாம்? நம்ம குலம் என்ன குலம்? அரக்க குலம் அல்லவா? அரக்கர் குலம். ஆனா நம்ம குழந்தை எப்படி இருக்கிறான்? வல்லமையோடு பிறந்திருக்கிறானே. ரெண்டையும் சேரு வல்ல அரக்கன் பேர் வைக்கான். வல்லரக்கன் ராஜன் என்ற ஒரு பேர் நாமத்தை நான் சுட்டி வல்லரக்கன் அந்த பேர் நாமத்தை கொடுக்கிறான். வல்லரக்கன் ராஜன் என்ற ஒரு பேர் நாமத்தை சுட்டி குடத்துல இந்த பால் குடம்னா அது செவப்பு குடம். ஒரே நாமத்தை சூட்டினான் அல்லவா? அப்படி இது கருத குடமா? அதற்காகவே பேர் நாமத்தை சூட்டினான் அல்லவா? வல்லரக்கன் ராஜன் என்ற ஒரு பேர் நாமத்தை சூட்டி குழந்தையை வளர்த்து வருகிறான். தரையில விடுவார்களா? எப்படி விடுவார்? அறையிலே விட்டமானா விட்டோமானா
அங்காடியில கொண்டு சேர்த்துக்கிறாங்க. நான் 5 வயதிலே படித்தால் அந்த குழந்தையானது நல்லா படிப்பார்கள் என்று சொல்லுவார். நல்ல ஒரு ஆசாமியத்தை சேர்த்து குழந்தையை படிக்க வைக்க வேண்டும். வேண்டும் அல்லவா? வைக்க வேண்டும். அந்த நாளையிலெல்லாம் குருகுலமானது இருந்தது. இவங்கெல்லாம் ஊருக்கு 4-5 பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஒவ்வொரு வகையான பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் சரி கல்வி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வியாபாரமா ஆயிட்டு எதுனா கூட வியாபாரமாக்கலாம். அந்த கல்வியானது வியாபாரமாக்கலாம். மருத்துவமும் கல்வி எப்பவும் வியாபாரம் ஆகக்கூடாது. கூடாது கூடாது. அரசாங்கத்திட்ட எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் பிரைவேட்டாக இருக்கிறது. பிரைவேட்டா இதெல்லாம் போகணுமோ அதெல்லாம் அரசாங்கம் கையில இருக்கிறது. உள்டாவா நடக்குது. ஏன்னா நாடு கலியுகமாக மாறிட்டு. சரிதான் மாறிட்டா அப்பா இல்ல இந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டுமாக நல்ல ஒரு ஆசானியத்தில் சேர்த்து குழந்தையை படிக்க வைக்கிறான். வைக்கிறான். கட்டு வருகிறான் நல்லறக்கணும். இவனுக்கு வயது என்னாகிறது? ஐயா 26 வயதாச்சு. இளவரசியோடு இருக்கிறவன் ஐயா. மன்னர்களுக்கெல்லாம் மன்னனை போல இருக்கிறான். இருக்கிறான். 21 வயதில் இளவட்டம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால இளவரசனுக்கு வரக்கூடிய பக்குவம் வந்துட்டு இந்த வல்லரக்கன் ராஜதனானவன் இருக்கவே இல்லை. சிவா சூரனானவன் பார்க்கிறான். தாய் தந்தையர் நினைக்கிறான். நமது மகன் இருக்கக்கூடிய இடையை பார்த்தா, அவன் இருக்கக்கூடிய நாகரத்தை பார்த்தா, சரி அப்படியே உத்தமான வல்லரக்கனானவனுக்கு என்ன அவன் எங்க போறான்னு தெரியாது. சரிதான். அதனால தகுந்த வேலை ஒரு கால்கட்டான போட வேண்டும். மன்னர் ராஜனுக்கு மாலை மனமான சூட வேண்டும் என்று அந்த ஆய நாடு 56 தேசத்துக்கு
சிம்மாசனத்துக்கு வருகிறார். ஏறி வருகிறான். தேரின் மேல் வருகிறார்கள். வருகிறான். ஒட்டகம் மேல் வருகிறார்கள். யானை மேல் ஒருவன் வருகிறான். பல்லாக்கின் மேல் ஒருவர் வருகிறார்கள். குதிரை படையில வருகிறார்கள். ஒவ்வொரு அரசர்களும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி வாகனத்தில் வர்றாங்க. பாதாள லோகத்தினால 55 தேசமும் வருகிறது. அந்த தேசத்து மன்னர்கள் எல்லாம் பாதாள உலகத்தில் வர என்ன ஆயநாடு 56 தேசத்து மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டம் கூட்டம் எப்படி இருக்கும்? அப்ப அரக்க கூட்டம்னா சேர்ந்து இருக்க. அப்படி நம்ம குலசையில தசரா கூட்டம் எப்படி கூட்டம் இருக்கிறது? அது போலவே பெரும் கூட்டமாக இருக்கிறது. சரிதான். அப்படி வெறும் கூட்டமாக இருக்கு வேலையில அவள்தான் ரிஷிமுகாவரன் பார்க்கிறான். ஆகா, நம்ம மகளுக்கு இன்று கூடிய கூட்டம் இது எப்போ கூட போகுதுன்னு தெரியல. அதனாலே அப்படியா இவங்க கல்யாண நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூடிய கூட்டமானது எப்போது கூட போகுது என்று தெரியவில்லை. அதனாலே இந்த சபையிலே 55 மன்னர்கள் எல்லாம் வரவழைக்கிறார். என்ன பண்ணுகிறான்? ஐயா, என் மகனாக இருக்கக்கூடிய வல்லரக்கனை இந்த நாட்டுக்கு அரசனாக்க போறாங்க. உங்களுக்கு தலைவனாக்க சம்மதமா? இந்த பாதாள உலகத்துக்கு அரசனாக்க உங்களுக்கு சம்மதமா என்று கேட்கிறார். கேட்டனாலவா அவர்தான் சில அரசர் பார்க்கிறார்கள். என்ன ஏ பாவி, அப்படியே இவன் சூழ்ச்சியால ஒரு கல்ல 2 மாங்கல்ல அடிக்க பார்க்க செலவு மிச்சம். ஒரே பந்தல்ல 2 கல்யாணம் 2 விழாவை நடத்துன்னு முடிச்சுட்டாங்க. ஒரே செலவா முடிஞ்சிரும்ல. அவள்தான் இவன் பார்க்கிறான். என்ன வந்திருப்பது அவனுடைய கோட்டை அல்லவா? இந்த இடத்தில் வந்து நம்ம எதிர்த்து பேசினோம்னா நாட்டை விட்டு வெளில தான் போக முடியுமா? யாருக்குனே பாதாள உலகம்னா சின்ன அங்கதான் பாதாள சிலை இருக்கு. சரிதான். நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, கால் விலங்கு தோல் விலங்கு போட்டு பாதாள சிறையிலே கொண்டு அடைத்து விடுவானே. விலங்கெல்லாம் போட்டு பாதாள சிறையிலே கொண்டு அடைத்து விடுவாங்க. அதனால தலையை ஆட்டிடுவோம். அந்த நாளையில யார் இடத்துல எதிர்த்து பேசினாலும் மன்னர்கள் இடத்துல எதிர்த்து பேச முடியும். இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு சென்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயா, இப்ப நம்ம கோட்டேரி போனோம்னாச்சுன்னா வாய்தாக்கு மேல வாய்தா போட்டுக்கொண்டே இருப்பாங்க. இருக்கும்ல அப்படி. ஆனா அன்று அரசனாலும் ஒரு தீர்ப்பு சொன்னாச்சுன்னா இந்த தீர்ப்புக்கு மறுவார்த்தை உண்டா? மறுவார்த்தை பேசினா தண்டனை அளிக்கிறதாப்புல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் இருக்கும்ல. அப்போதுதான் எண்ணி பார்க்கிறான். ஐயா, எண்ணி பார்க்கிறான் தெரியுமா? எப்படி? ஆயநாடு 55 தேசத்து மன்னர்கள் எல்லாம் எப்படி அப்படி சம்மதத்தை தெரிவிக்கிறார். அப்படி சம்மதத்தை தெரிவிக்க வேலையில்லை. மகனே வல்லரக்கா, ஐயா வல்லரக்கா, இன்று 40 பாதாள உலகத்துக்கு நீ தான் அரசன். நீ மன்னன். நீ என்றாண்டா இந்த உலகத்துக்கு அரசனாக இருக்க வேண்டும். உன்னுடைய பேச்சை கேட்பது மக்களுடைய தலை எழுத்து. ரிஷிமுகா சூரனாமல் வல்லரக்கனை அழைத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மகனே வல்லரக்கா ராஜுதான், இந்த சிம்மாசனத்தில் அமரும் வேலையிலே நீதியோடு ஆள வேண்டுமடா. ஆள வேண்டுமடா. சத்தியத்தோடு நீ ஆண்டு வந்தையானால் உன்னுடைய ஆட்சியே
இப்போ சிற்று அரசர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அப்பா அரசரே, நம்முடைய கஜனாவுல கொஞ்சம் காசு பணம் இல்ல, காசு பணத்தை சேர்க்க வேண்டும். நிதியானது ரொம்ப பற்றாக்குறையாகிவிட்டது. அவனை என்ன செய்ய வேண்டும்? இப்பதான் ஜிஎஸ்டி போடுறாங்களப்பா. எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி, நம்ம கடன் வாங்கினாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி. சரி, நம்ம போடுற பணத்துக்கு நம்மளுக்கு ஜிஎஸ்டி கேட்டது. ஆமா. ஆனால் அந்த நாளையில வரி என்று சொல்வார்கள், வட்டி என்று சொல்வார்கள், கிஸ்தி என்று சொல்வார்கள். அப்போ ஒவ்வொரு சட்டமும் விதவிதமாக இருந்திருக்கு. சரிதான். அந்த வல்லரசனுடைய ஆட்சியில என்ன அதோட மட்டும் நிறுத்தினாங்க. வேற என்ன? அப்பா சிற்றரசர்களை என்னுடைய ஆட்சியில இறைவனை வணங்க கூடாது. நானே இறைவன், நான் இருக்கும்போது இறைவனை வணங்குவதா? 6 கால பூஜையை நிறுத்த வேணா, ஒரு கால பூஜையை ஒரு மணி மட்டும் அடிச்சுக்க. செலவு கம்மியா இருக்குல்ல? ஆமா. ஒரு தேங்காய் உடைச்சுக்க, ஒரு பழத்தை வச்சுக்க, ஒரு வெத்தலை பாக்கு வச்சுக்க, ஒரு 10 தான் கொடுத்துடும். யார் மேல கைய வைத்தாலும் இறைவன் சும்மா விட்டுருவான். அவனும் மேல கைய வைத்தா ஆண்டம் பார்த்துட்டா இருப்பான். இறைவன் இந்த இறைவன் ஆண்டவனாலும் வரலை அழைத்து அடைய வல்லரக்கா. வருவானே. வல்லரக்கன் ஆட்சிக்கு நீ போகவே போகக்கூடாது. போகாத. பாதாள லோகத்துக்கு எட்டி கூட போய் பார்த்துறாத. நீ மேல்நாடு போ, கீழ்நாடு போ, வடநாடு போ, தென்னாடு போ. மேல்நாடு போ, கீழ்நாடு மட்டும் போயிடாத. ஆனா பாதாள உலகத்துக்கு மட்டும் போகாதடா என்று சொல்லவே கட்டளையிடும் வேலையில அந்த பாதாள உலகமான எப்படி இருக்கு தெரியுமா? அக்னி மலையா அங்க போய் நீரண்டு பஞ்சம் வந்து நேருதையா. மாறி மாறி பொழியாமல் பஞ்சம் நேருதையா.
பாரிமலை முறையாயொரு காரணத்தால் பாதாள லோகத்திலே பஞ்சமந்து நேருதையா ஒரு மூட்டை முடிக்குமா? யாரு வாழ முடியுமா? இதெல்லாம் வாழ முடியுமா? மனிதன் மட்டுமில்ல, ஒரு பூண்டு கூட உழைக்காத ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவராசியாக இருந்தவன் சரி, நீரின்றி அமையாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகமே பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் தானே இயங்குகிறது. இயங்கிக் கொண்டிருக்கிறதப்பா. நம்ம உடம்பிலும் பஞ்சபூதங்களானது இருந்து கொண்டிருக்கா. பஞ்சபூதங்கள் ஏதாவது ஒரு பூதம் இல்லைன்னாச்சுன்னா அவ்வளவுதான். ஒன்று இருந்த போதும் இருக்குன்னு இருந்த போதும் இருக்கணும். சரிதான். இல்லைன்னாச்சுன்னா நம்மளால வாழ முடியுமா? தூக்கிற வேண்டியதான். அது போலவே 12 வருட காலமாக மழை பொழியாமல் இருக்கிறது. மக்களுடைய குறையை மன்னன் நிவர்த்தி செய்ய வேண்டும். இவன் வரியை கேட்கிறான், வட்டியை கேட்கிறான், கிறிஸ்தியை கேட்கிறான். அந்த கஷ்ட காலத்துல கூட அவங்க மக்களை விடல. அம்மா என்னாச்சு? நாளாச்சு, இன்னைக்கு தேதி நாளாச்சு, இன்ட்ரெஸ்ட் வரலையே, நீ போட்டு விடலையே. மாசம் எத்தனை மாசம் ஆகி கொண்டு இருக்கு? போடு, வட்டிக்கு மேல வட்டியை போடு. ஆமா, என்ன கேட்கணும்ல? ஆமா. சரி, ஆனால் என்ன உரைக்கிறான் தெரியுமா? இந்த ராஜாதி ராஜனான அரசனானவன் சொல்லுகிறான், ஆகா இவர்கள் இடத்துல இப்படியே விட்டமானால் சரியாகுமா? வரையே மந்திரி, வரையப்பா, இவர்களை அழைத்து வரியை வாங்கி வா, வட்டியை வாங்கி வா, கிசியை வாங்கி வாடா என்று சொல்ல வேலையிலே வேலையிலே அவர்தான் மந்திரி சொல்கிறான். என்ன? என் மன்னனான பாதாள அரக்கனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துங்கள் என்று கேட்க மக்களிடம் கேட்க பொழுது, ஓ மன்ன வல்லரக்க என்னைக்கு காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே நாட்டுல மழை இல்லாம போச்சு. அன்னையிலிருந்து ஒரு சொட்டு துளியான பூமியில விழுந்திருக்க. அந்த அளவுக்கு மன்னனோட கைராசி. ஓ மன்னனுடைய காலடி அப்படியாப்பட்ட கால், நல்ல காலா இருக்க. அப்படி இவன் வச்ச வேலையில வேலையில நம்ம வேசக்கார பிள்ளை வேலைப்படி பஸ் ஸ்டாண்ட்ல தான் காலை எடுத்து வச்சான். மழை கொட்டா கொட்டான்னு கொட்டிட்டு. சரி, சரி, தெரியுது தெரியுது. சரி சரி சரி. ஏன்னா நீ அப்பனுக்கு எடுக்க முடியாத வேற பேர் ஒன்றான், அவன் கட்டாயம் மழை பெய்யும். சரி, அது போலவே இந்த பாதாள உலகத்திலே இந்த சிற்ற அரசர்கள் நாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? இந்த கொடுங்கோல் ஆட்சி பண்ணக்கூடிய வல்லரக்கனை சும்மா விடலாமா? விடக்கூடாது அல்லவா? இவன் இடத்திலே எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று அரக்கனான வல்லரக்கனை எதிர்த்து என்ன பண்ணுறா? போரிடுவதற்கு வருகிறார்களே. யானைப்படை 1000 வருகிறது, குதிரைப்படை 1000 வருகிறது, காலால் படை வருகிறது, படை வருகிறது, எல்லா படைகளும் வருகிறது ஐயா. 55 தேசமும் வருகிறது. அந்த பாதாள உலகத்தை நாடி படையாடு வருவே இல்லை. என்ன? அவ்வளவுதான் மந்திரி சொல்கிறேன். அப்பா வல்லரக்க ஆபத்து ஆபத்து. 55 தேசத்து படைகளான வருது, நம்ம படையை திரட்டலாமா என்று கேட்க, எப்பா ஐயா நம்ம கிட்ட இருப்பது ஒரு நாட்டு படை இருக்குது, அங்க வருவதோ 55 தேசப்படைகள். ஆனா எதிர்த்து போர் செய்ய எல்லை படை இருக்கிறதா? போர் செய்யலாம் குதிரைப்படை இருக்கிறதா? அடித்து போர் செய்ய ஆணை படை இருக்கிறதா? போர் செய்ய ஒளிப்படை இருக்கிறதா? வாள் வாங்கி போர் செய்ய தோல் வலிமை பெற்ற தோல் வீரர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறதா? நம்ம கிட்ட இல்லையே. எல்லா படைகளையும் விரட்டிட்டு தனிமையாக இருக்கிறோம். கண்கள் அடிக்காங்க. அந்த வல்லரக்கன் ராஜனை பார்த்து சொல்லுகிறான், ஐயா நீ யாரை மறந்தாயோ? அவன் நினைச்சு பாரு, அவனை நினைத்து அம்மா நீ அரசு வேலை யாரு வேலையை யாரை மறந்த? பகவானை மறந்தாய் அல்லவா? அந்த இறைவனை தான் நினைக்கிறேன். ஆண்டவனை
இறைவனிடத்தில் தொட்ட மாத்திரத்தில் தீ பிடிக்கக்கூடிய வரம். வரம் அல்லவா? தொட்ட இடமானது வெடித்து செல்லக்கூடிய வரம். வரம். அந்த வரத்தை நீ வாங்கி வந்தா சரி. ஒண்ணு வரல, இந்த உலகத்துல யாரும் கிடையாதப்பா. உன் பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. ஆமா மகனே, நீ அந்த வரத்தை வாங்கி வாடா என்று ஒரு மந்திரி இருந்தா இப்படியாக இருக்க வேண்டும். தகுந்த இடத்துல தகுந்த ஆலோசனை கொடுப்பது தான் மந்திரி. மந்திரியோட வேலை. ஏ மந்திரி, எப்பா எப்பா எந்திரி எந்திரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூக்கத்துல நெஞ்சிருக்குமா ஒன்னே பாரி மந்திரி இந்த உலகத்தில் இருந்தா அந்த அரசனை பிள்ளை யாராக முடியாது. தகுந்த ஆலோசனை சொல்லியிருக்கிறாய், அதனால இந்த நாட்டை நான் வருந்தட்டு நீனே பார்த்துக்கோ என்று மந்திரி இடத்தில் நாட்டை ஒப்படைத்து வைத்து இறைவனை நாட வேண்டும், ஆண்டவனை நாட வேண்டும், பகவானை நாட வேண்டும் என்று இறைவனை காண வேண்டுமானால் ஆண்டவனை காண வேண்டுமானால் எங்க செல்கிறார்கள்? எங்கே அந்த நாளையில அத்துவன காணகத்துக்கு சென்றிருக்காங்க. ஆமா. ஏன்னா அத்துவன காணகத்துக்கு சென்றாதான் ஒருவனுடைய நினைப்பானது ஒரு நிலைப்படும். சரி. அதுதான் நம்ம சபரிமலைக்கு செல்றாங்க, மலை ஏறி செல்றாங்க. ஆமா. அங்க எதுக்கு செல்றாங்க? அங்க செல்ல வேலையிலே மனமானது ஒரு நிலைப்படும். அப்படி ஒரு நிலைப்படும் வேலையில இறைவனானவன் கட்டாயமாக நம்ம கண்ணுக்கு தெரியும். தெரிவான் அல்லவா? அங்க ஒரு ஜோதியானது தெரிகிறது என்று சொல்வார்கள். அது போலவே ஜோதி வடிவமாகவே இறைவனானவன் நம்மளுக்கு காமித்து கொடுப்பான், அருள்பாலித்து கொடுப்பான் ஐயா என்று சொல்வார்கள் அல்லவா? அது போலவே இந்த வல்லத கண்டாதுதானவன் மூவ ஆசைகளில் இருக்கிறார். என்ன அதெல்லாம்? ஒரு மனிதனுக்கு ஆசையானது இருக்க வேண்டும், அளவோடு இருக்க வேண்டும். அதுல கொடி ஆசை, மூன்று ஆசையானது இருக்குது. என்ன? மண்ணாசையானது சரி அதிகமாயிட்டுன்னு வச்சுக்காங்க. இவனுக்கு எவ்வளவு ஊரை சுத்தி இடமானது இருக்கும், ஆனா பக்கத்து வீட்டுக்கார இடத்து மேலே ஒரு சின்ன கண்ணு இருக்கும். எவ்வளவுதான் இடம் இருந்தாலும் இந்த இடம் நம்மளுக்கு தந்தாச்சுன்னா சரி மொத்தமா காம்பவுண்ட் போட்டுருவாங்க.
இந்த மண்ணாசையானது இருக்க வேண்டிய அளவோடு இருக்க வேண்டும். அப்படி இந்த மண்ணாசைக்காண்டி மகாபாரத போரெல்லாம் நடந்தது என்று சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு அடுத்த ஆசையாக இருப்பது பொருளாசை. ஆமா, நம்ம கிட்ட எவ்வளவு பொருள், நம்ம கிட்ட எவ்வளவு வண்டி வாகனங்கள் இருந்தாலும் சரி. ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு வண்டி எடுத்தாச்சுன்னா ஆமா, நம்மளும் இதே மாதிரி ஒரு வண்டி எடுக்கணுமே எடுக்க வேண்டும் அல்லவா என்ற ஒரு ஆசையானது ஒரு நல்லதா. அப்படி. ஆனா இதெல்லாம் விட கொடிய ஆசையாக இருப்பது என்ன ஆசை? பெண்ணாசை என்று சொல்வார்கள். ஆமா, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, வாணி கெட்டதும் பெண்ணாலே, வெள்ளரக்கன் கெட்டதும் பெண்ணாலே, வாழை கெட்டதும் பெண்ணாலே, வள்ளல் கெட்டதும் போவதும் பெண்ணாலே, வழக்கம் கெட்டதும் பெண்ணாலே, பதில் ராவணன் கெட்டதும் பெண்ணாலே, கெட்டதும் கெட்டதும் பெண்ணாலே, பதில் ராவணன் கெட்டதும் பெண்ணாலே. பெண்ணால் கெட்டவர்கள் நிறைய உண்டு, பெண்ணால் வாழ்ந்தவர்களும் நிறைய உண்டு. உண்டல்லவா? ஆஹா, ஒரு பெண் நினைத்தால் வாழ வைக்கக்கூடியவர். ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால். முதலில் பிறந்தது பெண் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு வீட்டில் எத்தனை ஆடவர்களாக இருந்தாலும் அது குடும்பமாகுமா? குடும்பத்துல மகாலட்சுமி வேணும். ஒரு 10 ஆடவர்கள் இருந்தால் அது குடும்பம் என்று சொல்லுவார்களா? ஆமா. ஆனா ஒரு கணவன் மனைவி இருந்தால் இருந்துட்டால் குடும்பம் என்று சொல்வார். ஆமா, ஒரு குடும்பமானது ஆக வேண்டுமானால் என்ன ஆண் பெண்ணுமாக இருக்க வேண்டும் அல்லவா? வேண்டுமே. அது போலவே என்ன இந்த வல்லரக்கன் ராஜநாதன் வருகிறார். அப்படி இவன் ஆளடவும் இல்லாத அச்சுமன கானகத்திலே வந்து 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 வல்லரக்கன் ராஜநாதன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறா? சாணி கொண்டு தலைமோனே சாணி கொண்டு கதை மோலி சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு இறைவன் முன்னதாக வந்திருக்கிறார். அது என்ன? அடே வல்லரக்கா, அக்கா, நீ எதற்காக மகளே இல்லாமல் இருந்தாய்? உனக்கு என்னடா வர வேண்டும் என்று கேட்க, கேட்க இறைவா உன்னுடைய அருளாலே எனக்கு 3 விரலாய் முடிக்க வர வேண்டும், வேண்டும் அல்லவா? ஆள்காட்டி விரலாய் அழிக்க வர வேண்டும். ஆமா, வல்லரக்கன் கேட்கிறார். அப்படி மகனே, என்ன? வாழ்வதற்கு வரத்து கேளு, அழிவதற்கு கேட்காது. நான் அள்ளி அழித்திருக்கிறேன். ஆமா, ஆனா நீ வாழக்கூடியவனப்பா, சரி. அழியக்கூடிய வரத்தை கேட்காதா? ஆமா, மகளே இந்த வரமான வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறான். வாழ்கிறான்
சரி அல்லது வரவே வேண்டாம் என்று சொல்ல வேளையிலே வேலையிலே இவன் ஊர்வனை மாற்ற முடியுமா? தளபதியை மாற்ற முடியுமா? இவன் தலையெழுத்தை மாற்ற முடியுமா? ஊழி வேலையே பயனாளே பயனாளே இந்த வரத்தை என்ன விதமானாலும் சோதித்து பார்க்க வேண்டும் என்று இது அரக்கனான வல்லரக்க ராஜதனானவன் இறைவன் பகவான் என்று வாராமலே சிவன் என்று வாராமலே சிவனாரை சோதிக்க பார்க்கலாம். அப்படி சிவனாரை சோதிக்க பார்க்கவே இல்லை. அங்கு தேவர்களும் ஓடினார்கள், மூவர்களும் ஓடினார்கள், எங்கே வருகிறான் தெரியுமா? எடுத்து வாங்க காண
அந்த புஸ்தகங்களை குலப்பதில் என்ன செய்யறான்னு தெரியுமா? என்ன அவன் முங்கே வாடா, முழுகே வாடா, முழுகே வாடா, முழுகே வாடா, முழுகே வாடா, எப்ப மோகினிய வாடா, ஆமா மாய மோகனை போயிருந்தவள் அப்படி